5 பேர் தான் முதல்ல ஆரம்ப காலத்தில் வீரப்பன் பிடிக்கிற டீமில் இருந்தவங்க. இந்த 2 ஆண்டுகள் முடிஞ்சதும் வீரப்பன் வந்து அந்த 4 பேருமே சுட்டுக் கொண்டுட்டான். நான் ஒரு ஆள் தான் உயிரோட இருந்தேன் அப்போ. ஸோ அதுக்கு பிறகு எனக்கு ப்ரமோஷன் வந்துட்டு நான் வந்துட்டேன். நான் இருக்கும்போதே ஒரு முறை வீரப்பன் கும்பல் வந்து என்ன பண்ணிட்டாங்க, தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கலுக்கும் தருமபுரிக்கும் இடையில ஒரு ஊர் இருக்கு, பெண் நகரம். தருமபுரிக்கும் ஒகேனக்கலுக்கும் பெண் நகரம் ஒரு பெண் நகரம். அந்த பெண் நகரத்தில் உள்ள இந்தியன் பேங்கை கொள்ளடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்ததாக தகவல் வந்து நான் போய் ஒரு 8 நாள் நைட்டில் உட்காந்துருந்தேன். வீரப்பன் வந்துடுவான், சுட்டுலாம், அவங்க சொல்லலாம், நம்மளும் சொல்லலாம். ஆனால் 8 நாள் வரல. உடனே எஸ்பி சொன்னார், அரம்மா அது இன்ஃபர்மேஷன் தப்பாக இருக்கும். என்னுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து தருமபுரி. நான் வந்துட்டேன். அன்னைக்கு நைட்டில் வீரப்பன் அட்டாக் பண்ணிட்டான். பண்ணி அதில் ஒரு கான்ஸ்டபிள் இருந்துட்டாரு. பட் அது பேங்க்குள்ளே போக முடியல அவங்களால, போலீஸ் திருப்பிக்கிட்டோம். அதுக்கு பிறகு வீரப்பன் வந்து ராஜகுமார் கடத்திட்டு போகும்போது, அப்போது நான் டிசி அடையார், சென்னையில் அடையார். அப்போது சீஃப் மினிஸ்டர், அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் மதிப்புக்குரிய திரு கருணாநிதி அவர்கள் என்னைய ஸ்பெஷல் ஆஃபீஸராக நியமித்தார். அந்த ராஜகுமார் ஆக்சுவலாக ராஜகுமார் ரிலீஸ் பண்ண பிறகு தான் இது நடந்தது. பட் அது நான் கொஞ்சம் ஷார்ட் பீரியட் தான் இருந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு ப்ரொமோஷன் வந்து போய் நான் வந்து போயிட்டேன். ஸோ வீரப்பனை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்டத்தில் மட்டும்தான் நான் இருந்தேன். பிற்காலத்தில் வந்து ஒரு பஸ்ஸில் போன போலீஸ் அதிகாரிகள்லாம் வீரப்பன் வந்து வெடி மருந்து வச்சு அந்த 22 பேர் இறந்துட்டாங்க ஒரே நிகழ்ச்சியில். அதுக்கு பிறகு எஸ் சீஃப்னு வந்தது, ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ். ஸோ அந்த பீரியடில் நாங்கள் அங்கே இல்லை.